மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழக சட்டமன்றத்தை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். நம்ம அலுவல் ஆய்வுக்குழு தான் பேசி முடிவு பண்ணும். அலுவல் ஆய்வுக்குழு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுபடி சபை நடத்துறதுக்கு தான் சட்டப்பேரவைத் தலைவருக்கு உரிமை. 2011 21 வரை 10 ஆண்டு காலத்திலையும் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்துறது 2 நாள் தான் நடத்திருக்காங்க எல்லாருமே. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கூடுதல் நிதி கொள்கை தான் அன்னைக்கு நம்முடைய ஒரு கூடுதல் செலவினத்துக்கான ஒரு பில்லை தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதில் பேசுறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்காது. நீங்கள் முன்னால் எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாடு மின் வாரியமும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எடுத்துக்கிடுவாங்க. அது ஜெனரல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு மின் வாரியம் டிஸ்கஷன் வராது. அதனால ஒரு வாரம் 10 நாள் வரை அது நடந்திருக்கும். இப்போ இந்த கூடுதல் செலவினங்களுக்குள்ள ஒரு சின்ன பில் மட்டும்தான் வரும். அதை 2011 21 வரை பாருங்க, 2 நாள் தான் நடந்திருக்கும். டிஸ்கஷன் இல்லாமல் நடந்திருக்கும். மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது போக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதனால நம்ம பெரிய அளவில் நாட்களை எடுக்க முடியலை. ஏன்னா தேர்தல் அறிவித்த நாள் முதல் சட்டமன்றம் நடத்த முடியாது. தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். அதனால குறை 2021 தேர்தல் அந்த ஆண்டு தான் நடந்து சட்டமன்றம் கூட்டம் வந்து, அதனால கொஞ்சம் நேரங்கள் நாட்கள் அதிகம் எடுக்க முடியல. வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும்போது அரசு இயந்திரம் அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. நேரம் எடுக்க முடியல. அதில் நீங்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கி டிசம்பர் லாஸ்ட் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை மழை காலம். மழை அவ்வளவு பாதிப்பு தென் மாவட்டம். ஆக இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த அரசினுடைய எண்ணம் 100 நாள் கண்டிப்பாக ஆண்டுக்கு நடத்த வேண்டுங்கிறது எண்ணம். இருந்தாலும் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளாக இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் கம்மியாக நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எந்த குறைவும் இல்லை.